ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கேஆர்பி டேம் தான் போயிட்டுருக்குறோம். நான் தம்பி எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் போகிறோம் ஜாலியாக. தம்பி தூங்கிட்டு இருந்தான். அவனை அப்படியே எழுப்பவும் அவனுக்கு புதுசாக இடத்துல இறக்கி விடணும்னு ஒரே ஷாக்கிங். நம்மளை எப்பவும் வீட்டில் தானே அடைச்சி வச்சுருப்பாங்க, இப்போ என்ன ஏதோ புதுசாக எங்கேயோ வெளியிலலாம் கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு ஒரே ஹாப்பி வேறு. இடுப்பில் தூக்கி வச்சா நிற்க மாட்டான். கையை விட்டுட்டு அவனா நடந்து போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கான். டேமில் தண்ணி நிறைய இருந்தது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால தண்ணி நிறைய அதிகமாக வந்துச்சு. அங்கே பாருங்கள், அதில் 3 மலை தெரியுதுங்களா? ஆற்றுல அந்த தண்ணிங்க நடுவில் 3 மலை இருக்குது. ஆழம் அதிகம் போல். மழை வெயில் டைமுக்கு அதுக்கும் நல்லா கூலிங்காக இருந்துச்சு. நியரஸ்ட்டுன்னா பாருங்கள். அப்படியே வாக்கிங் முன்னாடி எல்லாத்தையும் வியூஸ் பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருந்தோம். நிறைய ஸ்கூல் எண்டு ஸ்டார்ட் ஆகிற லீவ் முடிகிற ஸ்டேஜுன்றனால நிறைய குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கீழே அப்படியே ஃபுல்லாக பார்க் மாதிரி ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருந்துச்சு அழகாக. மலையெல்லாம் இவங்க நம்ம கூட வந்தவங்கள மீன்ஸ் நம்ம பக்கத்தில் இருந்தவங்க. ஃபுல்லாக க்ரீன் கலரில் நல்லா அழகாக இருந்துச்சு. தம்பியை கையில் பிடிக்கவே முடியல. கலட்டி விட்டால் போதும் அப்படின்னு ஓடிட்டே இருந்தான். கீழே விழுந்தாலும் வழி இல்லை, அவனை ஃப்ரீயாக விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே தான் இருந்தான். அவனை வீட்டுக்குள்ளேயே 4 சவத்துக்குள்ளேயே அடக்கி வச்சுருந்ததுனால வெளியில் போனோன்னா அவனால் அந்த என்ஜாய்மெண்ட்டை அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒரே ஜாலியாக விளையாடிட்டே இருந்தான். சரி விடுங்க, என்றைக்கோ ஒரு நாள் தானே கூப்பிட்டு வர்றோம், விடுங்க அவன் பாட்டுக்கு போட்டு விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கன்னு சொன்னேன். கையை பிடிச்சா உட்காந்துருவான், நடக்கவே மாட்டான். எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்கள். இப்பயும் அவன் கையை விட்டுட்டா தான் ஜாலியாக விளையாடணுமா. அவன் கையை பிடிச்சா நீ ஏன் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ரொம்ப ஜாலியாக எங்களை விட அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அவனுக்காகவே தான் கூட்டிகிட்டு போனது. காற்று அடிக்குதாம்மா ஜில்லு ஜில்லுன்னு. அந்த காற்றை பார்த்துட்டு அவன் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். என்ன சவுண்டு ஒரு சலசலன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சா, அந்த சவுண்டுக்கு அதுக்கும் இலைங்கெல்லாம் ஆடவும் இது மாதிரி வித்தியாசமாக நின்று பார்க்குறான். குழந்தைங்களாம் இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு போய் அப்பப்போ என்ஜாய் பண்ண விடுங்க. பாவம், அவங்களும் உலகத்தை பார்க்கட்டுமே. முக்கால்வாசி நாங்கள் வெளியே போகிறதே எங்கள் பையனோட என்ஜாய்மெண்ட்டுக்காகவே தான் போகிறது. அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் போல். எப்போ அவங்க அப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலுமே வெளியில் போகணும் தான் அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்காகவே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்கேயாவது. இது எதுனாலும் ஞாபகம் இருக்குதுங்களா? 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இந்த பூவை எடுத்துகிட்டு தாத்தா எனக்கு 10 பைசா தா, 20 பைசா தா, தரலன்னா அவங்க தலையை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இதை வச்சு விளையாடுவீங்கள்ல. நாங்கள் விளையாடுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதான் டேமு. இப்போ ரீசெண்டாக லைட்டாக மழை வந்ததுனால ஏதோ கொஞ்சம் தண்ணி வந்தது. அதுலேயும் ஏதோ ஒன்றில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி வந்தது. ஆனால் அங்கே பின்னாடி தேங்கி வச்சுருக்கிறதுல நிறையா தண்ணி இருந்துச்சு. இங்கே இன்னும் ஓப்பன் பண்ணி விடலை போல். சரௌண்டிங்கில் இருக்கிற விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி போகுதான் இதிலேருந்து. வீட்டுக்கார மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அப்படியே வண்டியில் போயிட்டுருக்கும்போதேவும் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே போயாச்சு. சுற்றி வெறும் மலைங்க இந்த மாதிரி தான். நல்ல இயற்கை நல்லா இருந்துச்சு. பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இயற்கையை ரசிச்சுக்கங்க.
பக்கத்தில் போக பயம், அதனால தான் தூரமாக இருந்து எடுத்தாச்சு. இந்த மரம் அங்கே போகும்போது அங்கே நிறைய இருந்துச்சு. இது என்ன மரம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.